يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد، اللهم صل عليه وسلم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أنت وسيلتي وأدركني مرادي يا رسول الله لا وسيلة إلا أنت يا رسول الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தார்கள். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, பாக்கியமற்ற அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும், மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை உயிரையும் பொருளையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர் மீதும், அவர்களை பின்பற்றி ஒழுகிய தாபியீன்கள், தஆபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வழிகார்கள், உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கியது சாதாரணமாக கல்வியில் நிறைந்த உஸ்தாதுமார்கள், அன்பு குறித்தான விஷயமார்கள், ஹலீஃபாக்கள் அத்தனை அவர்கள் மீதும், ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய புதுமடத்திலே நடுத்தர ஜாமியா மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நடுத்தரிலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் நூர் என்ற இந்த பள்ளியிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பாக்கியமற்ற ஒரு நாளிலே நாம் விட்டிருக்கிறோம். இந்த நாள் நம் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறதா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த ரபீஉல் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடிய மௌத்தனாலம் மஹபூபே சுப்ஹானி மஹஷூக் ரஹ்மானி கின்சீரே நூரானி மௌலானா முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் விட்டிருக்கிறோம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஏகத்துவத்தை எடுத்துரைத்து வந்தவர்கள். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு
ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையால் ஊட்டப்பட்டிருக்கிறோம். உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த உலகத்திற்கு நான் ஒரு நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய நூலிலிருந்து நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்திலே லவ்லாக்க லமா ஹலகத்துல் அஃலாக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஹதீஸை குத்ஸியிலே அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், நாயகமே நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதையும் படைத்திருக்க மாட்டேன். பெண்ணை படைத்திருக்க மாட்டேன், மண்ணை படைத்திருக்க மாட்டேன், அரிஷ்டை படைத்திருக்க மாட்டேன், புருஷை படைத்திருக்க மாட்டேன், கோடான கோடி ஜீவராசியின் எதையுமே படைத்திருக்க மாட்டேன். எல்லா படைப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் நீங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஹதீஸை குத்ஸியிலே அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு தருகிறான் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவின் மடி வயிற்றில் வருவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார் என்று கேட்கிற பொழுது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் கையில் நோய் பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு நபியாக நான் இருந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு காட்சி அளிக்கிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையால் தான் இந்த உலகம் இந்த சிறப்புக்குரியதாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறோம். ஆமினாவின் மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்திற்கு நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்து அவர்கள் ஏகத்துவ கொள்கையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகிட படுத்துவதற்கு முன்னால் மக்கமா நகரில் இருக்கக்கூடிய குறைஷி குப்பார்களுக்கு மத்தியிலே தோழமையை ஏற்படுத்தினார்கள். நான் யார் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நட்பை ஏற்படுத்தினார்கள், நண்பர்களை ஏற்படுத்தினார்கள். அப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சொல்லுவோம், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மை அதல்ல. ஏனென்றால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கின்ற பொழுது நான் நபியாக நான் இருந்திருக்கிறேன். அந்த நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவின் மடி வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கிறார்கள். அப்படி பிறந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 39 ஆண்டுகளாக நபியாகத்தான் அவர்கள் பெருமானார் அவர்கள் நடமாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரோடும் நபியாக இருந்து கொண்டே பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நபியாக இருந்து கொண்டே நான் யார் என்பதை எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் காட்டுகிறார்கள். 40வது வயதில் தான் நபிப்பட்டத்தை பிரகடனப்படுத்தப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தவர்கள் 40 வயதிலே நபிப்பட்டத்தை வெளியிலே கொண்டு வரப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எப்படிப்பட்ட நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்க்கை தெரியாதவர்கள், நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியில்தான் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யார் என்பதை அவர்களுடைய நெஞ்சிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வைத்தார்கள். நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுதான் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பெரிய வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் மேலாக நம்மை படைத்த ரட்சகனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பிரிய வைத்திருக்கிறார், எந்த அளவுக்கு நேச வைத்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்த்து நாம் அளவிட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாயகத்தை தான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது நாயகமே நீங்கள் இல்லை என்றால் எதையுமே படித்திருக்க மாட்டேன் என்று எந்த ஹதீஸ குதுஸிலே அல்லாஹ் குறிப்பிட்டாரோ அப்படிப்பட்ட நாயகத்தின் மீது அல்லாஹ் சொல்லுகிறார், நான் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு பிடித்தமான ஒரு நபி, இந்த உலகத்திலே இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருந்த நான் பிரியப்பட்ட ஒரு நபி, நான் நேசமான நபி, அந்த நபியின் மீது நான் ஸலவாத் சொல்லுகிறேன். என்னால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மலக்குமார்கள், அவர்களும் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த உயிருக்கு உயரான உயிருக்கு வேறான கல்வியை செய்யலாம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள். வெறும் ஸலவாத்தை நிறுத்திக் கொள்ளாதீர்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத் சொல்லுகிறோம். ஒரே ஒரு சிறிது பார்க்க வேண்டும். எப்படி சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். நாம் ஸலவாத் சொல்லுகிறோம். எப்படி சொல்லுகிறோம்? அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்யனா முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்வாயாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ஸலவாத் சொல்வாயாக. யா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான், நமக்கு அமல் செய்கிறான். நீங்க அந்த நபி மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு திருப்பி நாம் சொல்கிறோம், அல்லாஹும்ம இறைவா ஸல்லி அலா முஹம்மதின், எந்த திருத்துதர் மீது எங்களுக்கு ஸலவாத் சொல்ல சொன்னாரோ அதே திருத்துதர் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று நீ சொல்லி என்று அல்லாஹ்வுக்கு நாம் கட்டளையிடுகிறோம். ஏன் தெரியுமா? யா அல்லாஹ், நீ அற்புதமான ஒரு நபியை படைத்திருக்கிறாய், நீ அவ்வளவு பாசம் நிறைந்த ஒரு நபியை படைத்திருக்கிறாய். இந்த பெருமானாரை படைக்கவில்லை என்றால் எதையுமே படைத்திருக்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறாய். அப்படிப்பட்ட நபியை படைத்திருக்கிறாய். அந்த நபியுடைய கண்ணியங்களுக்கு தெரியவில்லை நபி. அந்த நபியுடைய கண்ணியை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த கண்ணியம் தெரியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நீயோ பெருமானாருடைய கண்ணியத்தை புரிந்திருக்கிறாய், பெருமானாருடைய கண்ணியத்தை தெரிந்திருக்கிறாய். ஆகையினால் இறைவா, அந்த நபியின் மீது யாரெல்லாம் எங்களுக்கு எந்த அளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரியவில்லை, அதை உங்களுக்கு நாங்கள் சாட்டி விடுகிறோம். நீயே அந்த நபி மீது ஸலவாத் சொல்வாயாக என்ற ஒரு அற்புதமான எண்ணி பார்க்கிறோம். என்றால் ஸலவாத்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகத்துவம் என்ன என்பதை எண்ணி பார்க்க நாம் கருவிக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மஹபூப் சுப்ஹானி வஷுர் ரஹமானி போன்ற இறைநேசர்கள் எல்லாம் எப்படி இந்த உலகத்திலே பெரிய நதியை அறிந்திருக்கிறார்கள், உலகம் போன்ற ஞானிகளாக எப்படி வந்திருக்கிறார்கள், எப்படி இறைநேசர்கள் உலகத்தை வாழ்ந்து அவர்கள் தங்கள் உயிரை அர்ப்பணித்து வெளியிலே பிரபல்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க நாம் வரவேற்பட்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் பெருமானார் மீது காதல் கொண்ட காரணத்தினால் அந்த வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் அவுலியாக்கள் எல்லாம் அந்த பெருமானார் மீது காதல் கொண்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஸலவாத்துக்களை அதிகப்படுத்தினார்கள். கஷ்டம் ஏற்படுகிறதா, பெருமானாரின் ஸலவாத்தை சொல்லுங்கள். இடையூறு ஏற்படுகிறதா, ஸலவாத்தை சொல்லுங்கள். மதம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத் என்பதை நாம் எண்ணி பார்க்க நாம் பிரயத்தனிக்கிறோம். இரண்டாவது, ஒரு நாள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யாரிடத்திலே கையால் வைத்து ஒரே நசுக்கு நசுக்கு நசுத்து போய்விடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தேன் இடத்திலே கேட்கிறார்கள், தேன் ஈக்கள் இடத்திலே கேட்கிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எப்படி தேனை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அவர் தேர்தல் சொல்கிறது, நாங்கள் பூஞ்சோடை நாங்கள் சென்று நாங்கள் பலவிதமான பூக்களில் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் அங்கு இருக்கக்கூடிய மகரந்தங்களை நாங்கள் உறிஞ்சி நாங்கள் கொண்டு வந்து எங்கள் கூட்டியை நாங்கள் தப்பி விடுவோம். இதுதான் நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்று சொல்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் எந்த மகரந்தங்களையும் நீங்கள் இருந்து உறிஞ்சி கொண்டு வருகிறீர்களோ அதிலே கசப்புள்ளதும் இருக்கிறது, பூக்களிலே சுவைப்பு உள்ளதும் இருக்கிறது, புளிப்பு உள்ளதும் இருக்கிறது. இப்படி பல வகையான கசப்பும் புளிப்பும் சுவைப்பு இருக்கக்கூடிய அவைகளையெல்லாம் நீங்கள் உறிஞ்சி மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது சுவைப்பதற்கு ருசியாக தருகிறீர்களை எப்படி என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த தேவிகள் சொல்வது, யார் சொல்வார், நீங்கள் இப்படி அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். நாங்கள் பல மகரந்தால் செடிகளில் சென்று நாங்கள் கசப்பு புளிப்பு துவப்புள்ள அந்த பூக்களில் நாங்கள் உண்டு உட்கார்ந்து நாங்கள் மகரந்தங்களை நாங்கள் அதை வெற்றிகளோடு நாங்கள் உறிஞ்சி நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கொண்டு வருகின்ற எங்கள் கூட்டிலே துப்புவதற்கு முன்னால், நாயகமே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஸலவாத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு ஒரு ஸலவாத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஸலவாத் நாயகம் உங்கள் மீது ஓத வேண்டும் என்ற கட்டளைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த பூஞ்சொலில் சென்று மகரந்தங்கள் எல்லாம் நாங்கள் ஒழுக்கி நாங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கூட்டிலே துப்புவதற்கு முன்னால், நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே வருகிறோம், உங்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே வருகிறோம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் துப்புகின்ற பொழுது அது உங்கள் மீது ஓதிய ஸலவாத்துடைய பழக்கத்தினால் தான் அந்த தேன் ருசியாக இருப்பது, சுவைப்பதற்கு எல்லா நிலைகளிலும் துவர்ப்பு கசப்பு பிடிப்பு போன்ற அத்தனைகளும் மனிதர்களுக்கு ருசிப்பதற்கு இன்பமாக அமைந்திருக்கிறது. நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொன்ன காரணத்தினால் என்று சொல்வதற்கு சொன்னார். எண்ணி பார்க்க ஒரு வாயில் கிளாஸ் கையிலே வைத்து ஒரே ஆத்மாவிற்கால் செத்து போய்விடக்கூடிய அறிவிலேயே குறைந்த ஒரு ஈ என்றால் அந்த ஈக்கு பெரும்பாலான இருக்கக்கூடிய காதல் நம்மிடத்தில் அந்த காதல் இருக்கிறதா? நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த ரசூல் மீது நாம் என்ன பிரிய வைத்திருக்கிறோம், அந்த நாயகத்தின் மீது என்ன பிரிய வைத்திருக்கிறோம், இந்த உலகத்தை அறியக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்துவிடப் போகிறோம். உலகத்தை வாழ்ந்தவர்கள் எல்லாம் சஹாபாக்களுக்கு அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகளாக வரக்கூடிய செய்ய சாதாத்தாக இருக்கக்கூடிய மௌசலாவை கொண்ட பெருந்தரிநாதாக்கள் வழிமார்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஸலவாத்துகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். நாம் எந்த அளவுக்கு ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம், பயன்படுத்திருக்கிறோம். ஏன் நமக்கு கஷ்டம் வருகிறது, ஏன் துன்பம் வருகிறது, ஏன் துயரம் வருகிறது? எந்த பெருமானாரை நாம் நேசிக்க வேண்டுமோ, எந்த பெருமானாரை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி நேசிக்காத காரணத்தினால்தான் ஒரு நாள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு போய்விட்டார், மதீனாவுக்கு போய்விட்டார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார்கள். ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய தங்க வியாபாரி, சாதாரண வியாபாரி அல்ல. உலகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அளவு அவரை கூட நெஞ்சிய அளவுக்கு தங்க வியாபாரி யாரும் இருக்க முடியாது. தங்க வியாபாரியாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய்விட்டார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரால் மக்காவில் இருக்க முடியவில்லை.
ஒரு ஒட்டகத்தினை புறப்பட்டு வருகிறார். வருகின்ற பொழுது எதிரிகள் தான் இப்படி அவர் அக்காவிற்கு பெருமானாரை பார்ப்பதற்காக அவர் போய் கொண்டிருக்கிறார் என்று ஒரு செய்தியை புரிந்து கொள்கிறார். செய்தியை புரிந்து கொண்டு அவர் போய் கொண்டிருக்கிறார். எல்லோரும் எதிரிகளெல்லாம் தெரியப்பட்டவர்களெல்லாம் பட்டம் விட்டு இதப்படியே அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். யாரை? ஷுவைப் அவர்கள் நபியல்லாஹு அன்ஹுவர்களை. அப்போது கேட்டார்கள், ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு, எதற்காக என்னை மறிக்கிறீர்கள்? ஏன் என்னை மறிக்க வேண்டும்? நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லையே. நான் வெளியிலே போய் கொண்டிருக்கிறேன். எல்லோரும் எதைத்தான் பிரியப்படுகிறீர்கள்? என் சொத்து உங்களுக்கு வேண்டுமா? சொத்து வேண்டும். அதுக்கு முன்னால் கேட்கிறார்கள், என்னை இடையே மறிக்கிறீர்கள், என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். மக்காவிலே வில் வீசுவதில் என்னை தவிர என்னை மாறு வீரம் உள்ளவன் யாரும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அப்படி வில் வீசுவதில் நான் கட்டிக்கால் என்பதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி வில் வீச வேண்டும் என்றால் நான் வில் வீசுகிறேன், சதிப்போமா என்று கேட்கிறார்கள். வாள் வீசுவதிலே மக்கமானவனிலே என்னை தவிர மிக உயர்ந்தவன் சிறந்தவன் இல்லை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். வாளுக்கு வாள் சதித்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் அம்பு வீசுவதிலே நான் சிறந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி சந்திக்க வேண்டும் என்றால் சந்தித்துக் கொள்ளும். மல்யுத்தம் செய்வதிலே மக்களிலே என்னை தவிர வேறு எவனும் சிறந்தவன் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மல்யுத்தத்தை சந்தித்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டார்கள். உங்களுடைய தங்கள் புதைய வச்சிருக்கிறவர் அதற்கு சாவிகள்லாம் இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு வேண்டுமா? இருக்கிறீர்களா? அப்படியா? இந்த இடத்திலே நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய தங்க கோயில் சாவிகளெல்லாம் அங்கே வைத்திருக்கிறேன், போய் இழுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உயிருக்கு உயிராகவும் இருக்க மேலான கண்மணி செய்கிறார். அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஷுவைப் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டு சொன்னார்கள், நபியே ஷுவைப் ரலியல்லாஹு ஒட்டகத்தில் இறங்கி பெருமானார் சந்திக்கவில்லை, சந்திப்பதற்காக போகிறார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், நபியே ஷுவைப் நாமடைந்து விட்டார், ஷுவைப் வெற்றி அடைந்து விட்டார், அவர் ஜெயப்பட்டு விட்டார் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் எப்படி விஷயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொண்ட காரணத்தினால் பெருமானாருக்கு இந்த உலகத்திற்கு தான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை தங்கத்தையும் பொருளாதாரத்தில் தூக்கி வீசிவிட்டு இந்த உலகத்தில் எனக்கு பெரியதல்ல, இந்த உலகத்தில் சொத்து எனக்கு பெரியதல்ல, எனக்கு பெரியது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வேண்டும் என்று போனார்களே, அவர்களுக்கு ஈமான் நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பெருமானார் மீது காதல் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறார். பெருமானார் மீது காதல் இல்லாத எந்த அமலும் அமல் இல்லை. ஏனென்றால் ஒருவன் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் அவர் உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் அவர் உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. அவன் உண்மை முஸ்லிமாக ஆக வேண்டும், அவனுடைய கொள்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அத்தஹியாத்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆங்கிலே அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலும் உண்மை முஸ்லிமாக ஆக முடியாது. ஆனால் அங்கே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வார்த்தையை சொல்ல வேண்டும். அப்படியே நாம் பார்க்கிறோம். ஆகினால் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். சொற்ப கால ஒரு வாழ்க்கைதான். இந்த வாழ்வு நிரந்தரம் அல்ல. இந்த வாழ்வை நம்மை விட்டு மிக சீக்கிரத்தில் நம்மை அழைத்து செல்லக்கூடிய காலமாக இருக்கிறது. நமக்கெல்லாம் இன்று எல்லாம் முன்னோர்கள் சொல்வார்கள், எல்லாம் நீண்ட ஆயுளோடு துஆ செய்வார்கள்.
வாழ்வதற்கு இப்பொழுது எத்தனை வாலிபர்கள், எத்தனை வாழ வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் சர்வதையாகி எத்தனை ஆட்சிகளை போய்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்மிடத்திலே சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆனால் நபியுடைய பிரியம் உள்ளத்திலே இல்லை, ரசூலுடைய பிரியம் உள்ளத்திலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வைத்த அந்த நேசம், அந்த பிரியம் இந்த உலகத்திலே யாரிடத்திலே இல்லை. இந்த உலகத்திலே யாரிடத்தில் இருந்தது? வழிபாடுகளிடத்தில் இருந்தது, இறைநேச செல்வங்களிடத்தில் இருந்தது, அவுலியாக்களிடத்தில் இருந்தது. அதனால் ஜெயப்பட்டாக நம்மிடத்தில் பெருமானவருடைய கண்ணியம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறோம் என்று தெரிவித்தேன். ஆனால் அவர் மீது உள்ளத்தளவு முகப்பத் இல்லாமல் ஞாபகம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கை வெச்சகால வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வெச்சகால வாழ்க்கையிலே நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன். நான் உங்களுக்கு மத்தியிலே இந்த நகராக நினைக்கிறேன். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஊரை சேர்ந்த இந்த மகளாய இந்த ஊரை சேர்ந்த ஆனாக்கூன அஜத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல ஆனாக்கூன அஜத்து சொல்லி திண்டுக்கல் நாகந்தர் பள்ளிவாசலே முஸ்தாதாக இருந்தார். எங்களுக்கு ஓதி கொடுத்தாங்க அனுப்பி அவரை ஓதி கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தடவை என்னை கடுமையாக அழைத்து விட்டார். என்னை கடுமையாக அழைத்து விட்டார். அழைத்தாடி என்னால் பொறுக்க முடியவில்லை. நான் எந்த பின்னால் புரிஞ்சு கொண்டிருக்கும் போது கழுத்தை ஓடி அடி வச்சு ஓடி அவ்வளவு நவடியாக நான் இருந்தவன். ஆனால் அடிச்சு ஓடும் போது இந்த ஊரை சேர்ந்து ஆனாக்கு நான் சொன்னான், எப்படி என் பையனை ஆசாவாக்கிறேன், என் பையனை ஆலமாக்கிறேன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள். மறுவருஷமே நான் குர்ஆனை மனசிலிருந்து ஆபீஸுக்கு போய் சேர்ந்து விட்டேன். அவர் ஆனாக்கு சொல்வார், என் சிறு நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, என் துவாரா அல்லாஹ் ஆசாவாக்கிட்டான், என் துவாரா ஆலிமாக்கிட்டான் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆனாக்குள்ள அதன் சொந்த ஊரிலே பேசக்கூடிய வாய்ப்பை நான் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தின் பரக்கத்தை கொண்டு நம்முடைய கண்ணியமிக்க நம்முடைய பரக்கத்துல்லா சதகி இமாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பள்ளியிலே உட்கார்ந்து நாமெல்லாம் பொருளாசனை ஓதினோம். நாம் உலமாக்கள் எல்லாம் ஒன்று கூடி பொருளாசனை ஓதினோம். அப்படி ஓதுகிற போது கூட எந்த தகுதியும் தரமும் இல்லாத எனக்கு நீங்கள் தான் துவா செய்ய வேண்டும் என்று எல்லா உலமாக்கள் படித்த காரணத்தினால் நாம் துவா செய்து விட்டு சென்றோம். ஆனால் இப்போது பார்க்கின்ற ஒரு சந்தோஷத்தாலே அல்லாஹ் அந்த பெருமானார் மீது சொன்ன ஸலவாத்துக்கள், பெருமானார் மீது ஓதிய அந்த பொருளாசனையுடைய நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு முன்னாலே ஹஜ்ரத் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்றால் இதுதான் ஸலவாத்து வருகையை நீக்கும், ஸலவாத்துக்கள் நோயை நீக்கும் என்பது இந்த உலகத்திலே எந்த டாக்டர் கைவிட்டாலும் சரி, எந்த மருத்துவர் கைவிட்டாலும் சரி, ஸலவாத்து கை கொடுக்கும் என்பதை எண்ணி பார்க்க நாம் கைவிட்டிருக்கிறோம் என்பதை என் அனுபவத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு சொந்தக்காரராக ஆக்கி வைத்து இந்த உலகத்தில் வாழ காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லா வல்ல ஆலமீன் வந்த புரிவானாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தில் கடைசியாக கண் மூடக்கூடிய கடைசியர், இந்த உலகத்தை விட்டு கண் கொடுக்கக்கூடிய கடைசியத்தை உன் அனைவராகிய எங்களின் தலைவராகிய உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான கண்மணி செய்கிறார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கண்களால் நாங்கள் பார்த்து நீங்கள் தான் எங்கள் ரசூல், நீங்கள் தான் எங்கள் நபி, நீங்கள் தான் எங்கள் ஹபீப் என்று நீங்கள் தான் எங்கள் தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 கொண்டிருக்கூடிய அந்த திருமுகத்தை இந்த கண்களால் பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நினைவாக உச்சரித்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய பாக்கியத்தை உலக முஸ்லிம்களுக்கும் உலக மூமின்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் சோமாலி நாட்டுடைய மக்களுக்கும் குர்ஆனை மனசில் ஹாஃபிஸ்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்களுக்கும் ஆலிம் குடும்பத்தார்களுக்கும் விலாகத்தியவான்கள் வாரிசாயிருக்கிற முஅத்திமார்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் இந்த புதுமலத்திலே அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் கோயிலை ஒன்று கொண்டிருக்கிற மக்கள் குடும்பத்தார்களுக்கு
மாலைவெளி மாலையாக அந்த பாக்கியத்தை எல்லாம் கூடாது பங்கர் வருவானாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்காக இந்த பள்ளியுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகஸ்தர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியுடைய நியமித்த இமாம் அவர்களுக்கும் ஜமாத்தாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நேரத்தில் நான் ஐயம் அசர்த் அவர்களால் இந்த வாரத்தின் மாதத்துக்கு வருவதாக இருந்தது. இந்த ஐயம் அசர்த் அவர்கள் ஆனால் அவர்கள் என்னால் செல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் கோயிலுக்கு வாருங்கள் என்று படித்த காரணத்தினால் அவருடைய அந்த அழைப்பை ஏற்று நான் உங்களுக்கு பாதாவுக்கு நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் அல்லா அஸ்மானத்தை எதை ஏற்றமோ எதை பேசுகிறோமோ அது முதல் அமல் செய்ய எனக்கு உங்களுக்கு வந்திருக்கிறாராக வாரம் அஸ்லாம்.